அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை போகி பண்டிகை மற்றும் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய மிகவுமே அற்புதமான ஒரு திருநாள். நாளைய தினம் அதிகாலை நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 3 பொருட்களை எரித்து பாருங்கள். செல்வ வளம் பல மடங்காக பெருகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு ஆன்மீக விசேஷ நாட்கள் அன்றும் நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அதிகாலை நேரத்தில் நாம் எரிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள். இந்த பொருட்களை எரிப்பதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றதையும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய போகி பண்டிகை வாழ்த்துக்களை நீங்க சொல்லிடுங்க. மேலும் எனக்கும் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல விஷ் பண்ணுங்க. இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை நாம் அணியும் போது எந்த விதமான பலன்களையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சதா வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை வாங்கி கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு தாங்க முதல் கருங்காலி பூஜைகளை நம்ம செஞ்சு நம்ம யூடியூப் கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்கோம். அடுத்த பூஜை நாளைய தினம் ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ளாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாளைய பூஜையில மாலைகள் வச்சு நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். அதற்கு பிறகு புக் பண்ண போறவங்களுக்கு ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை அடுத்த பூஜை நடைபெறும். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, காஸ்ட்லியான பொருள் தான். மேலும் இந்த கருங்காலியை வாங்கி நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. திரும்பவும் சொல்றேங்க, இன்றைய தினம் ஜனவரி 12ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள்ள ஆர்டர் கொடுக்கிறவங்களுக்கு நாளைய பூஜையில் மாலைகளை வச்சு நம்ம பூஜை செஞ்சு கொடுத்துருவோம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் மற்றும் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலையும் இந்த ராசி, இந்த நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. கருங்காலி மாலை அணிபவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல அல்லது தமிழ்ல நீங்க எப்படி வேணாலும் அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், இந்த போகி பண்டிகை தேவர்களுக்கு அதிபதியான இந்திர பகவானுக்கு உரிய நாள். இக வாழ்க்கையில் நமக்கு அத்தனை சுகங்களையும் தரக்கூடியவர் இந்திர பகவான். மேலும் மார்கழி மாதத்தின் கடைசி நாள், தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள், தை 1 முதல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கும். மேலும் ஆண்டாளுடைய திருக்கல்யாணமும் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு தாங்க நடைபெறும். இப்படி சிறப்பு வாய்ந்த போகி பண்டிகை அன்னைக்கு அதிகாலை 4 மணி முதல் காலை 5:30 மணிக்குள்ளாக இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை நீங்க மறக்காமல் எரிச்சிடுங்க. பிளாஸ்டிக் மற்றும் டயர் போன்ற பொருட்களை தயவு செஞ்சு எரிக்க வேண்டாம். அதே போல நிறைய பொருட்களை எரிக்கணும்னு கிடையாதுங்க. ஏன்னா இப்ப காற்று மாசு அதிகமாக இருக்கு. சோ சாஸ்திர முறைப்படி சில பொருட்களை நாம் எரித்தாலே போதும். அதுதாங்க நமக்கு முழுமையான பலன்களையும் கொடுக்கும். நம்ம எரிக்க வேண்டிய முதன்மையான பொருள் பழைய ஆடைகள், அதாவது துணிமணிகள். கிழிந்து போன அல்லது மக்கி போன துணிகளை நீங்க எரிக்கலாம். சாஸ்திரத்திற்கு ஒரு துணியை எரிச்சால் போதும், எல்லாத்தையும் எரிக்கணும்னு கிடையாதுங்க. நம்முடைய பழைய துணிகளை எரிப்பதுன்றது நம்முடைய தரித்திரங்களை எரிப்பதற்கு சமம். சில பேருக்கு இந்த இடத்துல சந்தேகங்கள் வரலாம். பழைய துணிகளை எல்லாம்
எல்லாம் நம்ம தானமாக கொடுக்கலாம்னு சாஸ்திர முறைப்படி பழைய துணிகளை நம்ம தானம் கொடுக்க கூடாதுங்க. கொஞ்சம் தான் நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் ரொம்பவும் கிழிந்த துணிகள் அல்லது நீண்ட நாட்கள் நீங்க பயன்படுத்திய துணிகளை எப்பவும் தானம் கொடுக்க கூடாதுங்க. வஸ்திர தானம்ன்றது புதிய துணிகளை நம்ம வாங்கி கொடுக்கலாம், அல்லது நீங்க வாங்கிய துணியை கொஞ்ச நாள் மட்டும் தான் பயன்படுத்தி இருக்கீங்க, அது நல்லா இருக்குன்ற பட்சத்துல அதை நம்ம கொடுக்கலாம். கிழிந்த துணிகளை ஒருபோதும் தானம் செய்யக்கூடாதுங்க. சோ அது போல மிகவும் பழைய துணிகள் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க எரிக்கலாம். அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துடைப்பம், முரங்களை நீங்க எரிக்கலாம். பிளாஸ்டிக் நான் சொல்ல வரலங்க. தென்னை ஓலையில எடுக்கக்கூடிய துடைப்பங்கள், பூந்துடைப்பம், இது போல விஷயங்களை நீங்க எரிக்கலாம். எப்பவுமே தேஞ்சு போன துடைப்பங்களை நம்ம பயன்படுத்தவே கூடாதுங்க. சில பேர் வீட்ல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப தேஞ்சு போயிருக்கும், அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் இருந்ததுன்னா நாளைய போகி பண்டிகை அன்னைக்கு நீங்க எரிச்சிடுங்க. அதே போல முரம் கூட பிளாஸ்டிக் முரங்களை நான் சொல்லலங்க. அரிசி புடைக்க பயன்படுத்தக்கூடிய ஓலைகளால் பின்னப்பட்ட பழைய முரங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க. முரம் கூட ரொம்பவும் பழசாக இருக்கக்கூடாதுங்க. அதுவும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள். மூன்றாவதாக 2 காய்ந்த மிளகாய் நீங்க எடுத்துக்கோங்க. அது நீட்டு மிளகாய், குண்டு மிளகாய்னு எதை வேணா எடுத்துக்கலாம். அதை உங்க தலைக்கு மேல 3 சுத்து சுத்தி அதை நீங்க நெருப்புல போட்டுருங்க. வீட்டுல இப்ப 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் தனித்தனியாக தலைக்கு மேல 2 மிளகாய்களை சுத்தி அந்த நெருப்புல நீங்க போட்டுருங்க. தனித்தனியாக நெருப்பு கொளுத்தணும்னு கிடையாதுங்க. ஒரே போகி நெருப்புல இதை அனைத்தையும் நீங்க போட்டுருங்க. பழைய ஓலை பாய்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட எரிக்கலாம். அதிலும் தரித்திரம் இருக்கும், அதுவும் பொசுங்கி போகும். அடுத்த மிக மிக முக்கியமான பொருள், இதை நெருப்புல போடணும்னு கிடையாதுங்க. பழைய செருப்புகள், ஷூஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதை குப்பையில தூக்கி போட்டுருங்க. சில வீடுகள்லாம் பார்த்தோம்னா பழைய செருப்புகள், அதாவது பயன்படுத்தாத செருப்புகளை அப்படியே தேக்கி வச்சிருப்பாங்க. அதை வைக்கவே கூடாதுங்க. அதிலிருந்து நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் வெளியாகிட்டே இருக்கும். அதனால நாளைய தினம் அதை நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. சோ இப்போ நம்ம பார்த்த சிம்பிளான விஷயங்களை கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. வரும் தை மாதம் முதல் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்திருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க ஜனவரி 28 முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டும் போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.